எனவே ஹஜ்ஜுக்கு செல்லாத நாம் அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய 8 அங்க ஹாஜிமார்கள் மினாவில் இருக்கிறார்கள். நாம் இங்கே துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் அங்கே ஹாஜிகள் மினாவில் இருக்கிறார்கள், எனக்கு அடுத்த வருடம் மினாவிலே இருக்கக்கூடிய நசீபை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். துல்ஹஜ்ஜினுடைய 9 அவர்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அந்த ஹாஜிமார்கள் அரஃபாவில் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தௌஃபீக்கே யா அல்லாஹ் எனக்கும் அடுத்த வருடம் கொடு என்ற ஹஜ்ஜினுடைய நினைவில் இருக்கணும். அருமையானவர்களே, துல்ஹஜ்ஜினுடைய 10 பெருநாள் அன்று அவர்கள் அங்க ஹரம் ஷரீஃபிலே தொழுகிறார்கள், அங்கே குர்பானி கொடுக்கிறார்கள், ஷைத்தானுக்கு கல் எறிகிறார்கள். நாம் இங்கே இருக்கிற போது அந்த சிந்தனையோடு இங்கே குர்பானி கொடுத்தாலும் யா அல்லாஹ் இங்கே இந்த வருடம் எனக்கு இங்கே நாடி இருக்கிறாய், நான் அடுத்த வருடம் அங்கே உனக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற துவா ஹஜ்ஜினுடைய சிந்தனையிலே இந்த 10 நாட்களை கழிக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உண்மையிலுமே ஹஜ் என்பது ஆசைப்படணும், உள்ளத்துல ஒரு ஏக்கம் வரணும், யா அல்லாஹ் நான் அங்க வரணும் என்கிற ஏக்கம்.